சோதனை தீரவில்லை, சொந்தக்காரன் தேவையில்லை, முன்ன பின்ன அழுததில்ல. எங்க போற? என்ன பேசுது? எப்பா சாமி ஆளை விடுறா எப்பா, உங்களுக்கு ஒரு கும்பிடுறா சாமி. எந்த ஊரு எங்க போற? ஊராடா இது? ஊரா? டேய் 50 லட்சம் கடன் வாங்கி ஊட கட்டண்டா, பாதி ஊடு கூட கட்டி முடியலடா, பாதி சொந்தக்காரங்க பேசாம போயிட்டான்டா. டேய் மச்சான், இதுக்கெல்லாம் பயந்து ஊரை விட்டு போலாமா? அப்பா சாமி அதுக்காலாம் ஒண்ணும் போடா. போன வாரம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு காரை வாங்கண்டா. 5 லட்சம் இஎம்ஐ எல்லாம் போட்டுக்கிறேன். கார் வாங்கிட்டுமே நிம்மதியா போய் வீட்டுல படுத்து தூங்கண்டா. அடுத்த நாள் காலையில இருந்து வந்து பாக்குறேன், காரு டயர் கடியில வச்சிருக்கிறான்டா செய்வனைய. அடா இப்படி எல்லாம் இருக்கும்போது நிம்மதியா பொழைக்க முடியுமாடா, நிம்மதியா வாழ முடியுமாடா? டேய் அது கூட பரவாயில்லடா. டேய் இதானே என் வீட்டுக்கு பரவாயில்ல. ஏடா இதா டோல்கேட்டாடா, டோல்கேட் கூட ஹைவேஸ்ல 50 கிலோமீட்டர் கொண்டு தானே போட்டுக்கிறாங்க. இதா இங்க ஒரு டோல்கேட், அங்க போனா அங்க ஒரு டோல்கேட். ஏடா 10 அடிக்கு ஒரு டோல்கேட்டடா. இந்த வழியில அவனை போக கூடாதான். எப்படா போறது? புள்ள குட்டிய காசு போக முடியுமாடா அதுல? பா உங்க ஊரை நீங்களே கட்டி அழுகுடா சாமி. நான் கிளம்புறேன்டா. நான் ஏதோ ஒன்று பேசிட்டு வாடா. டேய் போடா அதட்ட. ஹலோ ஃப்ளைட் வந்துச்சா? இதோ வந்துடுறேன், அந்த அரை மணி வந்துடுறேன். டேப்பா எனக்கு ஃப்ளைட் வந்துச்சுடா, நான் கிளம்புறேன் சாமி. வரேன்டா வரேன்டா. டேய் ஃளைட்ல போறான்டா மாப்பிள. மாப்பிள அப்புறம் சொத்து சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க, சொல்லி கொடுக்கவும் புத்தன் இல்ல.